I've had one failed marriage, ஒரு two business I had to shut down because of my bad choices. அதுக்கப்புறம் I had 3 vaginal deliveries, but I don't have regrets in my life. ஏன்னா எல்லா டெசிஷனுமே நான் எடுத்தது ரைட்னா அப்படி கிடையாதுங்க. நாட் எவ்ரி திங் ஒர்க்ட் அவுட் ஆல்சோ, பட் ஐ நெவர் டுக் அ டெசிஷன் இன் அ ரஷ். நான் எப்போவுமே ஐ ஆஸ்க் 3 questions to myself before I take a big decision or even a small decision. I'm Kirti Gabriel, a millennial mom, a conscious parent and an entrepreneur. நானும் உங்களில் நிறையா பேர் மாதிரி 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. நான் மதுரை பொண்ணு, மதுரையில் தான் 12th வரைக்குமே படித்தேன். அப்போது எனக்கு ஆப்ஷன் 2 இருந்தது. நான் மதுரையிலேயே இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்லைனா என்னோடய அக்கா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, சென்னை ஒரு கோயம்புத்தூர் போ, அங்கே நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் நான் சூஸ் பண்ணது என்னமோ மதுரையும் இல்லை, சென்னையும் இல்லை, திண்டுக்கல்லில் போய் படித்தேங்க. நான் ஏன் திண்டுக்கல்லில் காலேஜ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் சூஸ் பண்ண காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ் தான். பட் சென்னை ஏன் வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா, எனக்கு சென்னையே ஒரு அமெரிக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்கே எல்லாரும் ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க, தே ஹாவ் மோர் எக்ஸ்போஷர், நிறைய இங்கிலீஷ் பேசுவாங்க, நம்மளாலலாம் இருக்க முடியுமா அப்படின்ற இன்செக்யூரிட்டி எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. அந்த நேரத்தில் ஐ வாஸ் நாட் ரெடி டு ஃபேஸ் இட். இன்னொரு ரீசன், நான் மதுரையில் ஏன் படிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் மார்க்குக்கு நான் நினச்ச காலேஜ் மதுரையில் கிடைக்கலங்க. எங்கள் அப்பாவும் ஹி வாஸ் வெரி பர்டிகுலர் டு நாட் கிவ் எக்ஸ்ட்ரா பிரைப் ஆர் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். உன் மார்க்குக்கு எது வருதோ அதை படி அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் ஒன் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் மை ஃபாதர் ஆப்வியஸ்லி. இப்போ மதுரையில் மற்ற காலேஜஸ் பார்த்தீங்கன்னா, தே ஹேட் திஸ் யூனிஃபார்ம். அப்போலாம் இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. பேண்ட் அண்ட் ஷர்ட் போடணும் ஃபார் ஆல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதுவுமே எனக்கு ஐ ஹேட் லாட் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ் பிகாஸ் ஆஃப் மை பாடி ஷேப். நான் பேண்ட் போட்டதே கிடையாது நான் 12th காலேஜ் படிக்கிற வரைக்கும். ஸோ ஐ வாண்டட் டு அவாய்ட் தட். ஐ நெவர் வாண்டட் டு ஃபேஸ் மை செல்ஃப் ஆர் see myself in a pant shirt. ஸோ எனக்கு மதுரை காலேஜே வேணான்னு சொல்லிட்டு ஐ சோஸ் த நெக்ஸ்ட் பெஸ்ட் காலேஜ் தட் ஐ could have, which is திண்டுக்கல். ஸோ இந்த டெசிஷன் ரொம்ப ரைட் டெசிஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி இப்போ இருக்கிற நான், இஃப் ஐ ஹாவ் டு அட்வைஸ் மை செல்ஃப், an 18-year-old myself, I would definitely advise myself to study in சென்னை ஆர் கோயம்புத்தூர். ஏன்னா அங்கே அதோட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். பட் ஐ டென்ட் டேக் த வெரி ரைட் டெசிஷன். But at the same time, I don't have regrets for that. Obviously, I didn't listen to my sister also. But at the same time, அந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷனில் என்னால் எதை ஃபேஸ் பண்ண முடியும்னு நினச்சேனோ அந்த கான்ஷியஸ்னஸோடு நான் அந்த டெசிஷனை எடுத்தேன். ஸோ ஐ ஹேட் கிளாரிட்டி. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐ ஆஸ்க் மை செல்ஃப் இஸ், do I have the clarity in taking the decisions? Am I clear about it? Or am I emotionally influenced? கோவத்தில் எடுக்கிறேனா, அவசரத்தில் எடுக்கிறேனா, இல்லைனா ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எடுக்கிறேனா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐ ஆஸ்க் டு மை செல்ஃப். இப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு தென் ஐ ஹேட் மை IT journey and I went to the US and I was in the US for almost 10 years. Then there came a point where எனக்கு ஒரு family situation வந்தது that I had to take a decision, but not necessarily I need to move back to India. So I had a kind of life in the US where I kind of spend around 80,000 Indian rupees for my child's daycare per month. ஸோ அந்த மாதிரி ஒரு சஃபிஸ்டிகேட்டட் லிவிங்கில் தான் நான் இருந்தேன். என்னோட சிச்சுவேஷனும் அட் தட் டைம் இஸ் நாட் நெசசரிலி ஐ நீட் டு மூவ் பேக் டு இந்தியா. ஐ ஹேட் 2 very strong reasons why I wanted to move back to India. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு சென்னையே அமெரிக்கா மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்போது நான் அமெரிக்காவில் இருக்கும் போது ஐ வாண்டட் டு ஸ்பெண்ட் சம் டைம் இன் த US அப்படின்னு நான் நினச்சி தான் அங்கே லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தேன். பட் த மொமெண்ட் ஐ பிகம் அ மதர், the moment I delivered my first child, எனக்கு ஒரு 360-degree transformation மாதிரி, ஒரு ஏலியன் விழுந்த மாதிரி எனக்கு ஒரு ரியலைசேஷன் where I started, I was very empathetic towards my mother and my parents. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ கால் them very rarely, like once in a month or once in a week, அப்படிதான் நான் கால் பண்ணியே பேசுவேன்.
But after my delivery, after me being a mother, I was more empathetic. So எனக்கு என்ன தோணுச்சுன்னா, I need to be in a reachable distance with them in their old age. இப்போ நம்ம யூஎஸ்ல இருக்கும் போது there were multiple reasons. நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸே go through பண்ணியிருக்காங்க where they could not fly back to India due to visa issues or other issues. So in a critical time, which I don't want that to happen to my parents. So எனக்கு என்ன தோணுச்சுன்னா, I definitely have to go back to India sooner or later அப்படின்னு ஒன்று தோணுச்சு. ரெண்டாவது ரொம்ப மெயின் ரீசன் எனக்கு தோணுது என்னன்னா, though US has a very sophisticated living, being an Indian children there, they would always feel like an outsider அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா I've always felt like one. And the children, the Indian children who grew up there in the schools, somewhere I felt the same. இன்னொன்று இந்தியாவில் when they grow up, இந்தியா தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, இட் இஸ் அ வெரி டைவர்சிஃபைட் கண்ட்ரி. இங்கே வந்து அந்த லக்ஸுரி இல்லை அப்படின்னாலும் த ஸ்வெட்டு, த சக்தி, த சேரு அண்ட் வித் when they play on the road, இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக அவங்க சைல்ட்ஹுட்டில் இங்கே இருக்கணும், இங்கே தான் அந்த எல்லா மிக்ஸ் ஆஃப் பீப்புளோடையும் அவங்களால பழக முடியும் அப்படின்றது எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுச்சு. ஸோ வென் ஐ வாஸ் 8 months pregnant, I decided that I need to move back to India அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ரெண்டாவது கொஸ்டின் நான் என்னவே என்ன கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு இருக்கிற சஃபிஸ்டிகேஷன், இந்த லக்ஸுரியஸ் லைஃப் யூஎஸ்ல இருக்கிறது எனக்கு இந்தியாவில் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி அப்போ am I okay to face the consequence, or is it when something is not as per we wanted in the life in India, will I still take the responsibility அப்படின்ற கொஸ்டின் தான் நான் வந்து என்னை கேட்டுக்கிட்டேன். and that is what made me to, you know, even today we've gone through ups and downs. நான் இந்தியா வந்து ஜாப் குவிட் பண்ணி ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. I don't have a blame game and I take complete ownership of all the consequence. So அதனால எனக்கு எந்த ரிக்ரெட்ஸுமே இல்லை. even I'm more happy to be in India. So life இந்தியாவில் அப்படியே போயிட்டு இருக்கிற போது, இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்ன்ற ஜேர்னிக்கு போகும்போது, in the year of 2023 we got the India's second best indoor play area ன்னு சொல்லிட்டு we got the award completely by vote basis. ஸோ அந்த பிஸ்னஸும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. அண்ட் வி ஹேட் சோ மெனி பீப்புள் கம்மிங் இன் ரெகக்னைசிங், த ஹிந்து ஹாவ் ரெகக்னைஸ்ட் அஸ், அண்ட் தமிழ் மக்கள் முரசிலிருந்து எங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. And then Unseen Chennai has recognized us. So many newspapers and news channels have recognized us. And a lot of celebrities have visited by themselves. நாங்க ஆரம்பிக்கும் போது நிறைய பேரை இன்வைட் பண்ணணும்னு நினைச்சோம். பட் எங்க பட்ஜெட்ல அதெல்லாம் ஃபிட் இன் ஆகல. So we just started and did what we know. But then a lot of celebrities started coming and they started to know about Toddle Town. So நாங்கள் வந்து அடையாரில் ஒரு பிரான்ச் 2019 ஆரம்பிச்சோன்னா we faced COVID, we went through that, and after that we came out of COVID struggles. அதுக்கப்புறம் in the year 2022 we started another branch in Anna Nagar, and in the year 2023 we got the second best indoor play area in India. And on the same year, after like 2-3 months after we got the award, we had to shut down all the both the businesses. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் like obviously we lost everything. Like it was a successfully running business வந்து க்ளோஸ் பண்ணிட்டோன்றது, it's more than the business, it's a creative idea that we have. Even right now one of my places is being run under a different name. We lost everything, but then we took a conscious decision again, me and my husband, to, you know, to overcome that, to fight for it and to do what next. So almost 1 year வந்து என்ன பண்றதுனே தெரியாம we were trying so many things. அதுக்கப்புறம் we decided that we need to get back to job. So because we have 3 children, one of us has to be at home, and I continue to still take care of the business, and he continue to, you know, go for job, a corporate job. ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னிக்கு வந்துட்டு திரும்ப ஜாப்க்கு போகணும் அப்படின்னா you would know how hard that it would take for a person to accept that and go through that. பட் அந்த நேரத்தில் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படிலாம் நானும் நினைக்கல, என் ஹஸ்பண்டும் நினைக்கலங்க. we only did what is right for us
and what is right for our family. So he took the decision to go back to job, and I took the decision to again baby start my entrepreneurial journey over again. So now we have the school running in a different location, and also we started a new startup, a personal branding studio. So இது ரெண்டுமே இப்ப திரும்ப baby stepsல பண்ணிட்டு இருக்கோம். So the third question that I would ask before taking any decision is what other people think of this அப்படின்றத நம்ம என்னைக்குமே யோசிக்க கூடாதுங்க. We should only think 5 years from now, will I be proud of myself by doing this அப்படின்ற questionக்கு மட்டும் உங்களுக்கு ஆன்சர் இருந்தாலே போதும். These are the 3 questions that I ask myself. First, do I have the clarity? Am I not being emotionally influenced அப்படின்னா? Second, am I ready to face the consequence without any blame game அப்படின்றது? Third, am I taking this decision that I'm proud of, or am I taking this because அவங்க அப்படி நினைச்சிருவாங்க, மத்தவங்க நம்மளை இப்படி ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, அதனால நான் இப்ப பண்ணணும் அப்படின்னு எடுக்கிறேன். இந்த 3 கொஸ்டின்ஸுமே எனக்கு நல்ல கிளாரிட்டி எப்பவுமே கொடுத்துருக்கு டு லீட் அ கில்ட் ஃப்ரீ லைஃப். Stay blessed.